சோப்பு வழுக்கி 3வது மாடியிலிருந்து பெண் கீழே விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூர் கானகா நகர் பகுதியைச் சேர்ந்த ரூபாய் 27 வயது என்ற பெண் கடந்த 19ஆம் தேதி கணவருடன் தான் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் மாடியில் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக கீழே கிடந்த சோப் மீது கால் வைத்த வேகத்தில் வழுக்கி 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து போனார். இதை கண்டு துரிதமாக செயற்பட்ட அவரது கணவர் ஓடி சென்று ரூபாயின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டார். இருப்பினும் சில நொடிகளே அவரால் தனது மனைவியை தாங்கிக் கொள்ள முடிந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் ரூபாய் குடியிருப்பின் கீழ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனங்கள் மீது விழுந்தார். இதில் ரூபாய்க்கு பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவரை மீட்ட கணவர் முச்சக்கர வண்டி மூலமாக தனியார் வைத்தியசாலையில் அனுமதித்தார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் ரூபாய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ரூபாய் வைத்தியர் குழுவின் கண்காணிப்பில் உள்ளதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். முன்பதாக நிலை தடுமாறி 3ஆம் மாடியிலிருந்து ரூபாய் கீழே விழுந்ததை அவரது கணவர் தாங்கி பிடித்ததையும் அருகில் இருந்தவர்கள் தங்களது தொலைபேசி மூலம் படம் பிடித்துள்ளனர். தற்பொழுது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கினை போலீசார் பதிவு செய்துள்ளனர். உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk